பழங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மாம்பழ காலத்துல தான், ஆமா, மாம்பழ சீசன் இல்லைன்னா நீங்க மாங்காய் மரத்துல போய் மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு சீசனை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார் இல்லையா? சீத்தாப்பழ சீசன்ல சீத்தாப்பழம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் கொடுக்கிற சீசன் கிடையாது. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அது என்ன சீசன் கிடையாது? அத்திப்பழம் காலமா இராதபடியினாலே அங்க பழம் அந்த மரத்துல இல்லை. ஆனா ஏசு பாத்தீங்கன்னா அது சீசனே இல்லாத டைம்ல இவர் போய் எப்படி அதுகிட்ட அத்திப்பழத்தை எதிர்பார்க்கலாம்? தப்பா? தப்பு இல்லையா? நம்மளுடைய பார்வையில தப்பு தான். ஆனா ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்குது என்றால், எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த மெசேஜ் உடைய தலைப்பே கனி தரும் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. கனி தரும் வாழ்க்கை. இங்க அத்தி மரத்து அண்டையில போய் அவர் பசியா இருந்து அதனிடத்துல ஏதாகிலும் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இலைகளை தவிர ஒன்றுமே கிடையாது. அது சீசனும் கிடையாது. அந்த சீசன்ல தான் அத்திப்பழம் கிடைக்கும். ஆனா சீசனே இல்லாத டைம்ல இவர் போய் நிக்கிறாரு, அங்க ஒண்ணுமே இல்லை. அவருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அந்த மரத்தை என்ன செய்யறாரு? சபிக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வசனங்களை நம்ம தியானித்து பார்ப்போம் என்றால், இந்த காரியம், இந்த அத்திமரம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுனா, ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளை பார்த்துதான் பேசி கொண்டிருக்கிறார். நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். கனி இல்லாத மரங்கள்லாம் என்ன ஆகும்? கனி கொடுக்கலன்னா நீங்க என்ன, அவருடைய வருகை இன்னும் சமீபமா இருக்கு, மிக சமீபமா இருக்கு. நம்ம எல்லா நேரத்திலும் கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிறார். எப்ப எதிர்பார்ப்பாருன்னு தெரியாது. எப்போ நம்மிடத்துல அவர் எந்த நேரத்துல கனி, எல்லா நேரத்திலும் நம்ம ஆயத்தத்தோடு எல்லா நேரங்களிலும் கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதுக்கு நம்மளை அழைச்சாரு? ஏன் நம்மளை அழைச்சாரு சொல்லுங்க? கனி தரும்படியான வாழ்க்கை வாழதான். அல்லேலூயா சொல்லுங்க. கனி தரும்படி. நீங்க உங்க வீட்டுல ஒரு மரம் வைக்கிறீங்க, மாமரம் வைக்கிறீங்க. 1 வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம் போயிடுச்சு, 3 வருஷமும் போயிடுச்சு, 5 வருஷமும் போயிடுச்சு. அதுல கனியே கொடுக்கல, மாங்காவே கிடைக்கல, மாம்பழமே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செஞ்சிருவீங்க? வெட்டி போட்டுரும். உலக பிரகாரமான நம்மளே எப்படின்னா, கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். எதுக்கு உண்டாக்கினாரு? நம் கனி தருகிற ஒரு மரமாக, கனி தருகிற ஒரு செடியாக இந்த உலகத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி. நான் திரும்ப வாசித்தேன். அந்த இடத்திலே சீசன் கிடையாது, அது அத்திப்பழ சீசன் கிடையாது. எப்படி போய் ஆண்டவர் அந்த இடத்துல எதிர்பார்த்தார் அப்படின்னு நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் எந்த நேரத்திலையும் எதையும் எதிர்பார்க்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா நேரத்திலையும் எதிர்பார்க்க, அந்த எதிர்பார்ப்பு தக்க அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு மாம்சத்திலே பசி ஏற்படவில்லை. அவருக்கு என்ன பசி ஏற்பட்டது சொல்லுங்க? ஆவியில பசி. கனி தருகிறவர்களாய் நம்ம மாறப்பட வேண்டும் என்ற ஒரு பசியோடு நம்மள இந்த காலை வேளையில உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் வாழ்ந்தா போதும், இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும். அன்பான தேவ பிள்ளைகளே, கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்றால், அந்த இடத்துல பசியாயிருக்க ஒரு மரத்துல கனி அதிகமா வருதுன்னா அது எதுக்கு பிரயோஜனமா இருக்கும்? நம்ம சாப்பிடுகிறதற்கு அது மிக பிரயோஜனமா, அது பலன் கொடுக்கிற ஒரு மரமா இருக்கு. அது போலதான் கர்த்தர் நம்ம பலனுள்ளவர்களாய் மாறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பு. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நம்ம மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறது அல்ல. என்னைக்கு அவரை சொந்த ரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்தே நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாறப்பட வேண்டும்? கனி தருகிற ஒரு மரமாக. வெறும் இலை மட்டும் இருந்தா பிரயோஜனமே கிடையாது. அந்த மரம் எதுக்குமே உதவவே உதவாது. ஒரு மரத்தை நம்ம ஆசையோடு வைக்கிறோம்னா அது இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்து என்ன தரும்? தென்னை மரம் வச்சா என்ன தரும்?
தேங்காய் தரும். மாங்காய் மரம் வச்சா மாங்காய் கொடுக்கும். சீத்தாப்பழம் மரம் வச்சா இப்படி என்ற ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு தான் சில செடிகளை வாங்கி நம்ம என்ன செய்யறோம், நடுகிறோம். அதை என்ன செய்யறோம், அதை பண்படுத்துகிறோம். அதுக்கு வேண்டிய உரையெல்லாம் நம்ம கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது அது பலன் கொடுக்கிறதாய் மாறுகிறது. ஆனா இவ்வளவும் கொடுத்து அது பலன் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுங்க? அந்த மரத்து மேல உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். இது ஏன் இடத்தை அடைச்சிட்டு இருக்கு? இதை பிடுங்கி தூக்கி என்ன செய்யுங்க, எரிந்து போடுங்க. அப்ப நம்ம தேவன் கூட நம்மளை அழைக்கும் பொழுது ஏன் அழைச்சாருன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களைய என்னையோ பாவத்துல இருந்து சேற்றிலிருந்து ஏன் தூக்கி எடுத்தார்? ஒருத்தரும் நம்மளை மதிக்காத பட்சத்துல, ஒருத்தரும் நம்மளை கனப்படுத்தாத பட்சத்துல, நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தோம்? கனவீனமான பாத்திரமா இருந்தோம். ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி தேடி அழைச்சாரு? ஆண்டவர் நம்மளை கொண்டு, நம்மளை பண்படுத்தி, நம்மளை உருவாக்கி, நம்மளை பலப்படுத்தி நம்ம மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற பாத்திரமாய் மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆகுது, ஆனாலும் இன்னும் கனி கொடுக்காத இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கனியை கூட இதுவரையிலும் இயேசு இந்த மரத்துல பார்க்கல. அப்ப அவருக்கு என்ன ஆகும்? எவ்வளோ வார்த்தைகளை கேட்கிறோம், எவ்வளோ வசனங்களை கேட்கிறோம், ஆனாலும் நமக்குள்ள என்ன கனியற்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து. இன்னைக்கு நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருந்தா இந்த இடம் முழுவதும் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமா என்ற கனிகளால் இந்த இடம் முழுவதும் யாருக்கும் தாகமும் இல்லை, பாரமும் இல்லை. என் சபை இப்படி காலியா இருக்குதே, இத்தனை இடங்கள் வீணா இருக்கிறதே, யாருக்கும் என்ன இல்லை, நான் வரேன்னா அட்டண்டன்ஸ் போறேன்னா என் வேலை முடிஞ்சுதா அவ்வளவுதான் என்று போக்குறதுனாலதான் இன்னைக்கு கனியற்றவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு முதலாவது நம்ம இடத்திலே விரும்புகிறது என்றால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு வார்த்தைகள் உள்ள போக உள்ள போக உள்ள போக நான் ஆண்டவருக்காக எழும்பணும். நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாய். ஒரு மரத்துக்கு எது தெரியுமா அழகு? சொல்லுங்க. கனிகளால் நிறைந்திருக்கிற மரத்தை பார்க்கும் பொழுது அது அழகுள்ளதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒண்ணுமே இல்லை, இலைகளோடு இருந்தா அது அழகற்றதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கனி நிறைந்த வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்பிலே நிற்கும் பொழுது நம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்திலே, அந்த அத்திமரம் சீசன் இல்லாத இடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்து நிற்கிறார். அந்த அத்திமரம் அண்டையில நம்ம இடத்துல கூட அப்படிதாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஊழியத்துக்கு வரேன் சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், உலகத்துல இருக்கிறத எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் நிறைவாய் நான் கொண்டாடிட்டு எனக்கு வயசாகுது பாரு, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். வாலிப காலத்துல உன்னை கூப்பிடுறாரா? கண்மூடித்தனமாய் கர்த்தருக்கு கனி கொடுக்க ஓடி வந்துடணும். ஐயோ நான் வாலிப காலமாச்சே, இயேசுவுக்குள்ள வந்துட்டா இதெல்லாம் செய்யக்கூடாதே, நான் இப்படிலாம் வாழக்கூடாதே, நான் இப்படிலாம் இருக்கக்கூடாதே அப்படி நினைச்சு நான் வயசான பிற்பாடு வரேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார்? இந்த அத்தி மலருக்கு நேரிட்டது தான் நமக்கு நேரிடும். ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரோ, எந்த நேரத்துல கூப்பிடுறாரோ, அவர் எதிர்பார்ப்பு சீசனே இல்லாத டைம்ல ஒரு அத்தி மரத்துல ஒரு அத்தி பழத்தை எதிர்பார்ப்பார் என்றால் நம்மிடத்துல அவர் எவ்வளவு எதிர்பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு எதிர்பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம இடத்துல நாம் கனி கொடுக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்கள் இன்னும் கனி கொடுக்கும்படியாய் அந்த கொடியை என்ன செய்யறாரு? செடியை சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் கனி கொடுக்கணும், இன்னும் அடுத்த லெவல், இன்னும் அடுத்த லெவல். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். ஆவிக்குண்டான ஜீவியம் என்றால் எப்படிப்பட்டதுன்னா, அழைத்த அழைப்பிலேயே நிற்க கூடாது, செடியாகவே இருக்கக்கூடாது. என்ன ஆகணும்? மரமா நீங்க செடி வச்சா அப்படியே இருக்குமா? வளர்ச்சியே இல்லாத இருக்குமா? அது என்ன ஆகும்? மரமாய் மாறும். அப்புறம் என்ன ஆகும்? கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அப்படியே தான் இருக்கிறேன்.
ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்துல நான் கனியை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனாலும் கனியற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு நாள் நிச்சயமா என்ன வரும்? கோபம் வரதான் செய்யும். அவரை கோபப்படுத்துகிறதே நம்ம தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ரொம்ப சீக்கிரத்துல என்ன செய்ய மாட்டாரு? கோபப்படவே மாட்டார். கோபப்படுத்துகிறது யாரு? நம்ம தான். அவரை கோபத்தை தூண்டி விடுறதே நம்ம தான். நான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எதுக்காக நீங்களாம் அழைக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க? ஏதோ கூப்பிட்டாரு சிஸ்டர், வந்துட்டேன். என் வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்ததா, அந்த பிரச்சனை மாறத்துக்கு தான் நான் வந்தேன் சர்ச்சுக்கு. எனக்கு நிறைய வியாதி இருந்ததா, அதுக்காக தான் நான் வந்தேன். அதே அழைக்கப்படும் பொழுது நம்ம எந்த வழியில ரட்சிக்கப்பட்டோம் என்பது முக்கியம் அல்ல. ஆனா அவர் அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்கு கனி கொடுக்கும்படியா. அல்லேலூயா. உங்களை இப்படியான வழியில தான் கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். எங்க தொட்டா எங்க வலிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்கு ஒவ்வொரு பாடுகளை கொடுத்து தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆனா உள்ள வந்து சபைக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள்ள பலப்படும் பொழுது என்ன ஆகணும்னா, நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு நோக்கம். அவருடைய சித்தமே அதுதான். அவருக்கு சித்தமே அதுதான். அப்படியே ஒரு கனியும் கொடுக்காத அப்படியே பட்டு போன மரத்தை போல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தா நமக்கும் அங்க சொல்றாரு, இனி ஒரு நாளும் ஒருவனும் உன்னிடத்துல அங்க பாத்தீங்கன்னா நீ எனக்கே யூஸ் இல்லாத பொழுது நீ மற்றவர்களுக்கு யூஸா இருக்கவே முடியாதுன்னு கர்த்தர் சொல்ற. ஆமா, உண்மை. ஒரு மனிதன் தெய்வத்துக்கு யூஸ் இல்லாதவன் இந்த உலகத்திலே எந்த காரியத்திலையும் அவன் யூஸாவே இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. படைத்தவருக்கு, சிருஷ்டித்தவருக்கு, உண்டாக்கினவருக்கு, நம்மளை அழைத்தவருக்கு நம்ம பிரயோஜனமா இல்லைன்னா மற்ற யாருக்குமே நம்ம எப்படி இருக்க மாட்டோம். அங்க அதை தான் சொல்றாரு, இனி ஒருத்தனுக்கும் நீ என்ன செய்ய மாட்ட. எனக்கு நீ கனி கொடுக்கல, எனக்கு நீ பிரயோஜனமா இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நீ பிரயோஜனம் இல்லாத இருக்கிறாய். எனக்கு பிரயோஜனம் இல்லாத நீ ஒருத்தருக்கும் இனி பிரயோஜனமா இருக்கவே மாட்டேன். ஒருத்தர் யாரு போய் அந்த இடத்துல சீசனே வந்தாலும், யாரு போய் அந்த இடத்துல நின்னாலும் இனி உன்னிடத்துல என்ன இருக்காது? கனி இருக்கவே இருக்காது. அதை சபித்து விடுகிறார். அதை சபித்து விடுகிறார். இன்னைக்கு உங்களை நீங்களே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியுமா? உண்மைதானே? அத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னா அத்தனை பேரும் சபையில இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களெல்லாம் நீங்களாம் ஸ்ட்ரைட்டா சபைக்கு வந்துட்டீங்களா? உங்களை ஒரு அக்கா தேடி வந்தது வீட்டுக்கு, இல்லையா? உங்களெல்லாம் நீங்களாம் ஒருத்தர் சொல்லி சொல்லிதான் உங்களை ஒரு அக்கா வீடு தேடி எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு உங்க வீடு தேடி வந்தது எதுக்கு? இயேசுவுடைய அன்பை சொல்லும்படியாய், இயேசுவுடைய ரட்சிப்பை சொல்லும்படியாய். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அவங்க வேலையெல்லாம் விட்டு நமக்கு சொன்னதாட தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்யறோமா? என்னை ஒருத்தர் தேடி வந்து இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் ரட்சகர் என்று எனக்கு ஒருத்தர் அறிவிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்கிறோம்? பட்டு போன மரமா தான் இருக்கும். நான் வந்தா போதும். அன்னைக்கு சொல்றேன், சபைக்கு வந்து ஒரே இடத்துல உட்காந்து அட்டண்டன்ஸ் போட்டு போறவங்கெல்லாம் கனியற்ற மரங்கள். சத்தம் வராதுன்னு தெரியும், ஆனா நீங்க அல்லேலூயா சொல்லிதான் ஆகணும். ஆமா, சபைக்கு வந்து ஊழியங்களிலே ஈடுபட்டு ஊழியத்திலே பயன்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மென்மேலும் கனி கொடுக்கிறவளாய் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராரு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. உங்க வீட்லயே எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்கங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிது. அவங்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. உன்னை கூப்பிடும் பொழுதும் நீ அப்படிதான் மூர்க்கத்தனம் பண்ணிட்டு இருந்த. 10 வாட்டி கூப்பிட்ட பிறப்பாடுதான் நீயே ஆலயத்துக்கு கூப்பிட்ட உடனே நம்ம வந்துட்டோமா? அக்கா இன்னைக்கு வேலை இருந்தது வர முடியல, எங்க வீட்டுக்காரர் வேலை வீட்டில் இருக்கிறாரு அதனால வர முடியல, இன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டேன். இப்படி எல்லாம் சாக்கு சொன்ன நம்மளை ஒரு மனிதனை கொண்டு, ஒரு மனுஷியை கொண்டு, ஒரு பாத்திரத்தை கொண்டு, ஒரு கருவியை கொண்டு தான் நம்மளை இன்னைக்கு கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். ஒரு தடவை சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் வரல. ஃபோன் போட்டு விசாரிச்சுட்டு ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் வரல? வாலிப பிள்ளைகள் உற்சாகத்தோடு எத்தனை பிள்ளைகளை ஆதாயப்படுத்தலாம் தெரியுமா?
ஆனால் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட போகும். வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையனுக்காவது ஒரு 5 பேராவது கூட இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அத்தனை பேருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னால் இன்னைக்கு சபை என்ன ஆயிருக்கும்? நிறைந்திருக்கும். இன்னைக்கு அந்த பாரம் இல்லை. இன்னைக்கு பாரம் அற்று போயிடுச்சு. இன்னைக்கு அன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடி ஒருவரை அனுப்பலைன்னா இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டு இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. இன்னைக்கு ஆத்தும பாரம் மற்றவர்களாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். இந்த கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதபடி அந்த அன்பு அற்று போயிடுச்சு. அன்பு என்ற கனி அற்று போயிடுச்சு. மற்றவர்களை குறித்த பாரம் நமக்கு இல்லை. யார் எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேனா? ஏன்னா 24 மணி நேரமும் என் குடும்பத்தை குறித்து தான் எனக்கு கவலை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் நல்லா இருக்கணும், நீங்க தான் அடுத்தது நிரப்புறோம். நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுக்காக கர்த்தர் அப்படி இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தே இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி அவர் நினைச்சிருந்தா அவர் ரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்க கூடாது. அவர் அதெல்லாம் நினைக்கல. தன் ஜீவனை ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை. தன் ஜீவனை அவர் அற்பமா எண்ணினார். இன்னைக்கு போய் சொல்றதுக்கு கஷ்டம். ஒரு ஃபோன் எடுத்து ஏன்பா இன்னைக்கு வரல, கண்டிப்பா காலையில ஒரு சனிக்கிழமை முன்னாலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்துமாலின் சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கோமா? நல்லா தூங்கிட்டு சனிக்கிழமை எத்தனை பேர் ஆராதனைக்கு லேட்டா வந்தோம், வேலைக்கு லேட்டா போவோமா? கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. கனி கொடுக்கிற ஒருத்தன், நீங்க சொல்றேன் கனி கொடுக்கிறவளா நீங்க இருப்பீங்கன்னா கரெக்டா 9 மணினா உள்ள வந்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுதான் கனி கொடுக்கிற மரம். கனியற்ற மரம்லாம் ஆடி அசைந்து தோய்ந்து அவங்க பார்த்துக்கலாம். 9 மணிக்கு தானே, அக்கா 10:30 மணிக்கு தான் வந்து உட்காருவாங்க. அதனால நம்ம அப்போ போகலாம். பசங்க தானே ஆராதிக்கிறாங்க. யாரு வராங்களோ இல்லைங்க, கர்த்தர் இறங்கி வந்துடுறார். அல்லேலூயா சொல்லு. கர்த்தர் இறங்கி வந்துருவார். யாரு வராங்களோ இல்லையோ கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? உங்க ஆராதனையில என் பிள்ளை எங்க அவருடைய கண்கள் தேடும். ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு வந்தா பாதி ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்கும் பொழுது வருகிறவருக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நல்ல கனி கொடாத மரத்தெல்லாம் அவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க? வெட்டுண்டு அக்னியிலே போடுகிறார். வெட்டுண்டு அக்னியிலே. இது பலன் இல்லப்பா, இது யூஸ் இல்லப்பா, இது எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லை, இது எதுக்கு வச்சுட்டு இருக்கிறோம் அப்படி என்று அதை வெற்றி அக்னியில போடு. நம்மளை ஏன் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை. மற்றவர்கள் எத்தனையோ பேர் வெளியே பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்காங்க, கண்ணீரில் இருக்காங்க, வியாதியில இருக்கிறாங்க, வறுமையில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. ஏன் அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க? நீங்க சொல்லணும். ஏன் அழைச்சிருக்கிறாரு? உங்களெல்லாம் ஏன் அழைச்சிருக்கிறாரு? என்னை கூட்டி கொண்டு வந்து என்னை ஆசீர்வதிக்க அழைச்சிருக்கிறார். நீங்க கர்த்தருக்கென்று அவர் ராஜ்யத்துக்கென்று நீங்க ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவரார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சிஸ்டர், நான் வரதே சர்ச்சைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வாரம் வந்தா அது எல்லா சபையிலையும் அதுதான். நாங்க போனோம்ல மகிமைதாஸ், அவருடைய சபையிலையும் அதுதான். அவருடைய சபையிலும் ஒரு வாரம் வந்தா 2வது வாரம் ஆப்சண்ட், 3வது வாரம், 1st வாரம் ஃபுல்லா இருக்கும் எல்லா சபைகளிலும், 2வது வாரம் பாதி இருக்கும், 3வது வாரம். ஆமா, கனியற்ற ஒரு வாழ்க்கை. ஓய்வு நாளை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லை. ஓய்வு நாளை குறித்த ஒரு நமக்குள்ள என்ன இல்லை, வைராக்கியம் அற்று போனவர்களா இருக்கிறோம். பார்த்துக்கலாம். 2 வாரம் போயிட்டு 3வது வாரம் இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் குடும்பமா எதிர்பார்ப்பாரு. தனியா வீட்டுக்கார விட்டுட்டு வந்தா ஆண்டவர் உங்க தாய் தகப்பன் வீட்டுக்கு விட்டுட்டு இப்போ ரோஷினி மட்டும் வீட்டுக்கு வந்தா என்ன கேட்பாங்க? ஏன் உன் வீட்டுக்காரு
வரலன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரை தான் அந்த குடும்பம் என்ன செய்யும். அதே போலதான் பரம தகப்பன். வீட்டுக்காரை விட்டு வந்துடுறோம் ஆயா, ஆண்டவர் பார்ப்பாரு. குடும்பமாய் ஏன் தெரியுமா உங்களை இணைச்சிருக்கிறாரு? நிறைய பேருக்கு தெரியல. நீ குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கவே. பார்வன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்னா, அவர்களை ஆராதிக்கும்படியாய் மோசே அழைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்ப என்ன சொல்றான் அவன்? யாரை மட்டும் கூட்டிட்டு போக சொல்றான்? ஆண்களை மட்டும் கூட்டி கொண்டு போ ஆராதிக்க, மற்றவங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும். அப்ப மோசே என்ன சொல்றாரு? இது தேவனுக்கு பிரியம் இல்லை, நாங்க எல்லாரும் போய் தான் கர்த்தரை, ஆமா, குடும்பமா வந்து ஆராதிக்கணும். வீட்டுல ஒருத்தரை விட்டு 2 பேரை விட்டுலாம் ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. நீங்க ஆராதனைக்கு வரும் பொழுது குடும்பம் குடும்பமாய் வரணும். உன் வீட்டுக்கார கூட்டு வர்றது உன் கடமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதா வீட்டுக்கார் 1 மாசம் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம், எவ்வளவு அவங்களை பிடிங்கி எடுக்கிறீங்க? எடுக்கிறோமா இல்லையா? ஏன் இந்த மாசம் சம்பளம் வரல? எப்படியா நீ வீட்டுக்கு சம்பளம் கொடுக்காத இருப்ப? கேட்குறோமா இல்லையா? கேட்குறீங்களா இல்லையா? தலையை எப்படியாவது ஆட்டுங்க கொஞ்சம், அப்பதான் நான் பேசுவேன். ஆனா ஆலயத்துக்கு வராத ஆப்சென்ட் போடும் பொழுது ஏன் அந்த மனிதனை நச்சரிக்க மாட்டோம்? ஏன் அந்த மனிதன் இடத்துல தொல்லை கொடுக்க மாட்டோம்? அது ஆராதனை ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி. அந்த ஆள் நரகத்துக்கு போனான்னா, பரலோகத்துக்கு போனான்னா, நான் சர்ச்சைக்கு போறேன். கணவன் மனைவியை கர்த்தர் ஒரே சரீரமாய்ப்பார். என் கணவர் என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. சொல்லணும், நீங்க தான் சொல்லணும்ப்பா. எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பரவாயில்ல, சம்பளமே இல்லைனாலும் பட்னியா இருந்தாலும் சொல்றேன். அந்த சாரி பார்த்து விதவை வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஏதாவது இருந்துதா? ஏலியா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? என்கிட்ட எதுவுமே இல்லை, நாங்க சாப்பிட்டு சாகிறதுக்கு தான் இருக்குன்றார். ஆனா அந்த நேரத்துல கூட கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தா, இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு கர்த்தர் மேல வைராக்கியம் அற்று போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், அது தேவன் எனக்கு நியமிக்கப்பட்ட நாள். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளோ ஒன்று சேர்ந்து கர்த்தரை உயர்த்துகிற ஒரு நாள். எனக்காகவே கர்த்தர் நியமிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாளிலே நான் எதுக்கும் எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. அடுத்து பார்வன் சொல்றான், நீ என்ன செய், மற்றவங்க எல்லாம் கூட்டிட்டு போ, மற்றவங்க எல்லாம் இங்க இருக்கட்டும். ஆடு மாடுகளை விட மாட்டேன்னு சொல்றான். ஆனா மோசே சொல்றாரு, நீ எல்லாரையும், என் ஆடு மாடுகள் எல்லாரையும் நீ என்ன செய்யணும்? ஆராதிக்க விடணும். ஏன்னா இந்த ஆடு மாடுகளை வைத்துதான் நான் என்ன செய்ய போறேன்? பலிகளை செலுத்த போறேன். ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து அந்த இடத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு ஆராதனைனா என்ன தெரியல. குடும்பமா வந்து ஆராதிக்கிறது தான் ஆராதனை. குடும்பமா வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் குடும்பம். ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாதபடி ஒரே ஒரு ஃபேமிலி தான் வருது. யார் சொல்லுங்களா? ஜெய்குமார் ஃபேமிலி தான். கொஞ்சம் கரங்களை தட்டுவோமே. அவருக்கும் வேலை இருக்கு, அவருக்கும் தேவை இருக்கு, அவருக்கும் பிரச்சனை இருக்கு, அவருக்கும் போராட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த ஓய்வு நாளை வந்து ஆசிரித்துட்ட பிற்பாடுதான் அந்த ஒரு குடும்பத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரட்டும், எவ்வளவு லட்சங்கள் வரட்டும், எவ்வளவு ஆயிரங்கள் வரட்டும், ஆனாலும் கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு முன்பதாக அதெல்லாம் பெருசே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அந்த வைராக்கியம் இல்லை. கர்த்தர் யாருன்னு தெரியல. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் என் கணவருக்கு வேலை, அந்த வேலை வேணாம், அந்த வாரம் ஃபுல்லா பட்னியா இருக்கு, கர்த்தருக்காக இரு, ஒண்ணுமே இல்லை, ஜீவன் போகாது. நீ வைராக்கியமா நின்னா அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கு. அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்த வல்லவன் இவ்வளவு தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க குடும்பமா இன்னைக்கு குடும்பமா வந்தாலே நம்மளுடைய சபை என்ன ஆயிடும்? நிறைந்து போயிடும். நம்மோடு கூட இருக்கிறவர்களையே நம்ம ஆதாயப்படுத்தாதபடி அந்த ஆள் வந்தா வரா கட்டி போறான்னு விட்டுட்டு வந்துடுறோம் சபைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வந்தவரை சும்மா மல்லு கட்டிட்டு இருக்க முடியல. அதான் சொல்ல, சம்பளத்தை கையில வாங்குற வரையிலும் எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்களா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும்? உங்களை மீறிலாம், நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை மீறிலாம் அவங்க வீட்டுக்காரெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியும். கண்ட்ரோல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. உண்மைதானே?
தலையாசை இல்லை, அந்த மனுஷன் பொல்லாத மனுஷன் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தெரியும் யார்கிட்ட யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுன்னு. நீங்கள் சொல்லவே வேண்டிய அண்ணா அப்படி அலறுவார் அவர். அலையிலையா சொல்லுங்க. ஆமாம், அங்கே போகாதன்னா போகவே மாட்டார். எப்பயோ சொல்லியிருப்போம் போகாதன்னு, மனைவி சொல்லியிருக்கோம். அவர் வாழ்நாள் முழுவதும் அங்கே போவார், அந்த சைடே திரும்ப மாட்டார். ஏன்னா கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கு? உங்களால் முடியுங்க, நிச்சயமாக முடியும். பெண்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், முதலாவது உங்கள் குடும்பத்திலே கனி கொடுக்கிற ஒரு நபராய் மாற்றப்பட வேண்டும். ஒரு பாடலை பாடலாம். நல்ல கரங்களை தட்டி. மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட. நல்ல கரங்களை தட்டி. நல்ல கனி கூட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. எல்லாம் சொல்லுவோமே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு மரம் ஒரு நீருற்ற அண்டையில் இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்குது? எப்படிப்பட்டதா இருக்குது சொல்லுங்க. எப்பவுமே எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான தண்ணீர் எப்பவுமே அந்த மரத்துக்கு இருக்கிறதுனால தான் அது ஒரு நாளும் எப்படி இலை உதிராதபடிக்கு அது நித்தமும் கனி கொடுக்கிறதபடியாய் அது செழிப்பாய் இருக்கிறது. அது போல தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்ச நாள் நல்ல உற்சாகமா இருக்கிறோம், கொஞ்ச நாள் சோர்ந்து போயிடும். கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே ஒரு மனிதன் சரியான ஒரு இணைப்பில் இருப்பானா எத்தனை இடர்கள் வந்தாலும் அவன் ஒரு நாளும் இடரை அலையவே மாட்டான். அலையிலையா சொல்லுங்க.
நித்தமும் கனி கொடுக்கிறவனா இருப்பான். எல்லா நேரத்திலும் தேவன் எப்பொழுதெல்லாம் கனியை எதிர்பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவன் கனி கொடுக்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தருக்காக எழும்புறோம். நம்ம வீட்டில் பிரச்சனையோ துக்கமோ போராட்டமோ சஞ்சலமோ வரும் பொழுது எங்க போயிடுறோம்? காணாத போயிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒரு மனிதன் தேவனோடு இணைப்பில் இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலும், அது பலவீன நேரமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும் சரி, கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் எல்லா நேரத்திலும் கனி கொடுக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் அவனுடைய இலைகள் ஒரு நாளும் உதிராது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே நீங்க எப்படி இருப்பீங்க? செழிப்பா இருப்பீங்க. ஏன்னா நீருற்ற அண்டையிலே ஒரு மரம் இருக்கும் பொழுது அது எப்பவுமே பச்சை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரி ஓரத்துல எல்லாம் இருக்கிற மரத்தை பாருங்களா, பச்சை பசேல்னு இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அதே போல தேவனுடைய நிழலிலே, தேவனுடைய ஆதரவில், தேவனுடைய வார்த்தையில நீங்க நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருப்பீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை செழிப்பாய் மாத்திரம் அல்ல, நீங்க கனி கொடுக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாகவும் நீங்க இருக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படும். இரவும் பகலும் உங்களுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? நான் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே, நான் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, எனக்காக நான் வாழ்ந்தது போதும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? எனக்காக நான் வாழ்ந்துட்டேன், இனி கர்த்தருக்காக வாழ விரும்புறேன், கர்த்தருக்காக வாழ விரும்புறேன். அந்த எண்ணம், அந்த நினைப்பு வந்துட்டாலே ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை மாற்ற வல்லவராரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 15:2 வாசி. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்க பாருங்க, வசனம் அழகாய் சொல்லுகிறது. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்யறாரா? அறுத்து போடுகிறார். ஆமா, அவருக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் எதுக்கு? அவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம் எதுக்கு சொல்லுங்க? அவருக்கு பயன்படாத பாத்திரம் எதுக்கு? ஆண்டவர் எனக்கு சுகத்தை தரணும், சரி ஆண்டவர் சுகத்தை கொடுத்துறாரு, அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சுகத்தை கொடுத்தா அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே என்னை சுகப்படுத்திட்டீங்கன்னா நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலாக நான் தெரிஞ்சிருந்தேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது பலன் இருக்கா? சுகம் கிடைச்ச உடனே அவ்வளோதான், ஜூட்டு சர்ச்சு பக்கமே வர்றதே கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா, அப்படிதான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதியர் எனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஜெபிச்சாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் என்ன ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி குழந்தை கிடச்சிச்சு. சபைக்கே வரதில்லையா, சபைக்கே வரதே கிடையாது. இவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, ஏன் சபைக்கு வரல? அதுக்கு அவர் சொன்னாரா, இந்த பிள்ளை ரொம்ப தொல்லையா இருக்குது, கூட்டிட்டு வந்தா உங்களுக்கும் சொல்லுங்க, கூட்டிட்டு வந்தா உங்களுக்கும் தொல்லையா இருக்கு. அவர் சொன்னார், ஓஹோ தொல்லையா இந்த பிள்ளை, இந்த நீங்க வர்றதுக்கு இந்த பிள்ளைய தான் தொல்லையா இருக்கா அப்படின்னு அவர் கேட்டாராம். ஆமா, இந்த பிள்ளை தான் தொல்லையா இருக்கு. சரி, இந்த தடையெல்லாம் கர்த்தர் உடச்சி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவர் ஊழியக்காரர் என்ன சொல்ல, இந்த தடையெல்லாம் உடச்சி போட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை மறித்தே போயிடுச்சு அப்படின்றோம்ல. இதுதான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத, நம்ம எதுக்கு முக்கியத்துவமான இடத்தை கொடுத்துருக்கிறோமோ அந்த இடத்த கர்த்தர் தூக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அங்க கரத்தை வைப்பாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை, மகிமையை, நேரத்தை நம்ம கொடுக்காத இருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு அப்படிதான், குழந்தை கொடுங்க ஆண்டவரே, அண்ணால போல கண்ணீரை ஊற்றி ஜெபிப்போம், ஆண்டவர் கொடுத்துருவார், இறக்கமுள்ளவர். ஏன் சிஸ்டர், இந்த பனி சீசன்ல குழந்தைய கூப்பிட்டு வந்தா சளி பிடிச்சிக்குது சிஸ்டர். குழந்தைய கொடுத்தவருக்கு தெரியாத சுகத்தை கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏன் சபைக்கு வரல? சபைக்கு வந்தா இது ஒரே தொல்லை கொடுக்குது. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். குழந்தைய சிறு பிராயத்துல இருந்தே அதுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி வளர்த்தா அது அடக்க உடக்கமா கண்டிப்பா வளரும்.
பிள்ளைகள் நம்ம எதை விதைக்கிறோமோ அதன்படி அதை ஆன்னு விட்டுறது. அப்புறம் சபைக்கு வந்து பேனு கத்துது. அது அலையிலையா சொல்லுங்க. வளர்க்கிற பெற்றோர் இடத்துல தான் எல்லாமே இருக்கு. குழந்தை கொடுன்னு கேட்கணும், கொடுக்கணும். அதுக்கு ஞானத்தை கொடுங்க வளர்க்கறதுக்குன்னு கேட்கிறோமா? இல்ல, ஏகப்பட்ட செல்லத்தை போட்டு திணிச்சு அது ஏதாவது ஒரு சின்ன காரியத்துக்கு ஊரே கூட்டிடுது. ஆன்னு திறக்குது வாய. அது திறந்ததுன்னா ஆராதனை முடிகிற வரல மூட மாட்டுது. இன்னைக்கு பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா செல்லத்தை கொடுத்து திணித்து வளர்க்குறோம். அப்படி ஆகாரத்தை கொடுத்து போட்டு உள்ள அதுக்கு இருக்கிறது இவ்வளவு வயிறு தான். அப்படியே பிள்ளை ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், குண்டாகணும். இன்னைக்கு பிள்ளைக்கு இப்ப இருக்கிற பிள்ளைலாம் குண்டாகணும், செழிப்பா இப்படி ஆகணும். பெற்றோருக்கு தான் அதான் ஆசை. அலையிலையா சொல்லுங்க. தவுளுண்டிலே குண்டாயிடணும், கொளுத்த கன்று குட்டி போல ஆயிடணும். ஆமா, அதுதான் ஆசை. என் பிள்ளை குண்டாகிறதுக்காக ஜெபிங்க. எதுக்கு நாங்க ஜெபிக்கிறது? எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அலையிலையாச்சு. ஆமா, எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறது தெரியுமா? இதுக்கு ஜெபிங்க, அதுக்கு வித்தியாசமா இருக்கும் ஜெப குறிப்பெல்லாம். என்ன பண்றது? அப்ப நான் என்னன்னா, சரி அதையும் கேட்டுட்டு என்ன செய்யறது? ஜெபித்து தான் ஆகணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டோம் நாங்க. அதுக்கு தான் ஜெபிக்க மாட்டேன்னு சொன்ன கோச்சின்னு போயிடும் அந்த ஆத்துமா, இல்லையா? நான் பாஸ்டர் மாட்ட சொன்னேன், ஜெபிக்கல. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நான் தேவ சமூகத்துல நின்று சொல்றேன். நானும் 2 பிள்ளைய பெற்று இருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொண்டு போனா ஒரு இடத்துல உட்கார வச்சா ஒரு இடத்துல தான் உட்காருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பசிக்கு கூட அழமாட்டாங்க, பசிக்கு கூட. அதுதான் தேவ கிருபை. ஆலயத்துக்கு போகும் பொழுது என் பிள்ளையுடைய பிரசன்னத்தினால மகிமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணால் கூட அப்படி கொஞ்சம் மாட்டாங்க. அவளுக்கு கூட பல வருஷம் கழிச்சு தான் நிந்தையில பெத்தெடுத்தா. அங்க தியாகம் பாருங்க. என் பிள்ளை இந்த ஆலயத்திலேயே விட்டுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்குறாங்க பாரு செல்லம் அந்த பெற்றோர். இந்த குழந்தைங்களை கெடுக்கிறதே எந்த பிசாசு தெரியுமா? பெற்றோர் ஆகிய பிசாசு தான். பிசாசு தான் சொல்லுவேன், அது பெற்றோரே கிடையாது. செல்லத்தை கொடுத்து 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 அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழிகள், அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய காரியத்துல தவறி போய் விடுகிறோம். செல்லத்தை கொடுத்து என் பிள்ளை. எங்க அக்காவுடைய மகளுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அவன் தலைகீழ தொங்குவான். அவ்வளவு செல்லம் அவங்க அப்பா. இந்த வவ்வால்லாம் பார்த்தீங்களா தலைகீழ தொங்குமே, அந்த மாதிரி தொங்குவான். நான் கேட்பேன், என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கிறீங்க? அவங்க அப்பா கொடுத்த செல்லம். அது அவர் சொல்றாரு, அவர் ஊர்க்காரு. அவர் தம்பி இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுவான். ஆமா, வேற லெவல்ல மாறிடுவான். வீட்டுக்கு யாராவது போயிட்டா கள்ள தூக்கி அடிப்பான், செருப்பை தூக்கி அடிப்பான், சொம்ப தூக்கி. கேட்டா அது செல்லமா, அது செல்லமா. அது அப்படி வளர்ந்துட்டான், அவனுக்கு தெரியல. இன்னைக்கு தெரியல இல்ல, நம்ம சிறு பிராயத்துல எதை விதைக்கிறோமோ அந்த விதைகள் தான் வளரப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 1 hour 2 hour பிள்ளைகளை உள்ள உட்கார வச்சுட்டு பெற்றோர் இருக்க முடியல. ஏன்னா காரணம் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர் தான். என்னங்க அப்படி கொடுத்துட்டாரு? என்ன அப்படி பெரிய? அவரை விடவா பெரியது இந்த உலகத்துல? அவரை விடவா பெருசு? ஒண்ணுமே கிடையாது. அவரை விட பெருசு இந்த உலகத்துல என்ன கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை விட பெரியது இந்த உலகத்துல எல்லாமே அவர் கொடுத்ததுதான். அல்லேலூயா. என் வாழ்க்கை அவர் கொடுத்ததுதான், எனக்கு குழந்தை அவர் கொடுத்ததுதான், குடும்பம் அவர் கொடுத்ததுதான். எல்லாமே அவருடைய ஈவு, தயவு, பிச்சை. கரத்தை தட்டி நல்லா. அவர் பிச்சை போடலைன்னா இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த பக்குவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா கர்த்தரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு பிள்ளைய பெத்த எடுத்துட்டு பல ஆராதனையில அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரே ஓட்டம்தான், செபிக்கிறது இல்லை பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே, நான் ஆராதனை வேலையில போகும் பொழுது என் பிள்ளை உங்க பிரசன்னத்தினாலே அமைதியா இருக்கும். என் பிள்ளைங்க ஆராதனை முடிகிற வரையிலங்க அமைதியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறது, செல்லம் கொடுக்குறோம். இப்படி பேசுடா, வாடா போடா சொல்றா, நாயே சொல்லு, சனியனே சொல்லு. யார் சொல்லி கொடுக்கறது? பிள்ளைகளுக்கு தானா வராது, பெற்றோர் சொல்லி கொடுத்தாதான். பிரைஸ் லார்ட் சொல்லு. ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனா பிள்ளைங்க நாங்க பாட்டுன்னு போய் உட்காந்துருப்போம், அது பாட்டுன்னு யாரோ வந்தாங்கன்னு ஓடின்னு இருக்கும். இன்னைக்கு சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க, உட்காருங்க சொல்லுங்க. அதெல்லாம்
சொல்லி கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு அன்னைக்கு சொல்லி கொடுக்காததான் இன்னைக்கு பிள்ளை வளர்ந்துருக்கும் போது வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தர மாட்டேது. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களா வரவங்க தண்ணி தாக எடுத்து கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் தண்ணி தரீங்களா? பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி தரணும். வீட்டுக்கு வரவங்களை பொம்பளை பிள்ளைங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லவே மாட்டேன், அதெல்லாம் நான் செய்யலை, அவங்க தான் செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு 20 பேர் வந்தாலும் என் பிள்ளைகள் அந்த 20 பேருக்கும் சமைத்து போடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெருமை எனக்கு கிடையாது, என் தெய்வத்திற்கு. அல்லேலூயா. இந்த பெருமை மகிமை எல்லாம் அவருக்கு, அந்த கணம் எல்லாம் அவருக்கு. உங்க வீட்டுல வராங்க, நீங்க இல்ல, நீங்க எப்படி இருந்து கவனிப்பீங்களோ பாருங்க. மெசேஜே வேற வழியில போகுது. கர்த்தர் ஆவியானவர் வேண்டியதை தான் பேசுவார், இல்லையா? வேண்டியதை தான் பேசுவார். உங்க வீட்டுல நீங்க இல்லைன்னா அவங்க சொல்லணும். ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, ஒரு பாஸ்டர் ஃபேமிலி சொன்னாங்க, நீ அன்னைக்கு நான் இல்லை, உங்க பிள்ளைகள் நாங்கள் போய் நீங்கள் எப்படி கவனிப்பீங்களோ அதே போல் எங்களை கவனிச்சாங்க. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வந்துட்டா பார்த்தீங்கன்னா உடனே தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, உடனே என்ன செய்வாங்க? காப்பி போட்டு கொடுப்பாங்க. சில வீட்டிலலாம் பிள்ளைங்க போனால் பார்ப்போம், பிரைஸ் லார்ட் கூட சொல்லாது, அது ஒரு பாட்டுன்னு ஓடின்னு இருக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம் கூட சொல்லாது. சொல்லி கொடுக்கல, சொல்லி தரல. பிள்ளைங்க மேலே நான் என்றைக்குமே தவறு சொல்ல மாட்டேன். இந்த பிள்ளைகள் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு பெற்றோர் தான் காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றோர் தான் காரணம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சொல்லி கொடுக்க தான் நம்மளை கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் என்பது அவரால் கிடைத்த சுதந்திரம், அவரால் கிடைத்த பாக்கியம். தவம் இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுங்க, குழந்தைய கொடுங்க, கொடுக்கிறாரு. அதை கர்த்தர் நாம மகிமைக்கென்று. உனக்கு எதை கொடுத்தாலும் அதன் மூலையும் நீ மகிமைப்படுத்தியே ஆகணும். உனக்கு வீடு, வாசல், பிள்ளைகள் எதை கொடுக்கிறாரோ, உன் கையில இருக்கு தெரியுமா? செல்போன், அதுல கூட கர்த்தரை மகிமைப்படுது. அதுதான் எங்களால முடியாது, அது சான்ஸே கிடையாது. போன் மூலியம் யாராவது இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுதா? சில பேர் போனை ஓபன் பண்ணி பார்த்தா பார்க்க முடியலங்க, பார்க்க முடியல, இல்லையா? உண்மையா இல்லையா? பார்க்க முடியல. அவ்வளவு காரியங்கள் ஆவிக்குண்டான சபைக்கு வரும். கர்த்தர் ஆதாரம் ஒரே சினிமா பாட்டு தான், இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய பாட்டை விட சினிமா பாட்டு தான் நம்ம ஃபோனில். சபைக்குள்ள வரும் பொழுது ஆவியின் பாடல், வெளியே போகும் பொழுது சினிமா பாடல். அதெல்லாம் அப்படிதான், கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி வாழ்ந்துதாகணும். அதுக்கு நம்ம அழைக்கப்படலை. கனி தருகிற வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தற்றி இங்க பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாகவே கனி கொடுக்க மாட்டாது. கொடி தனியா செடி தனியா இருந்தா கனி கொடுக்குமா? கொடுக்க. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதே போலதான் ஆவிக்குண்டான வாழ்க்கை. நீங்க தேவனோடு இணைந்திருக்கணும், தேவ அன்போடு கூட இணைந்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் நீங்க கேட்கணும், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உங்க சுபாவத்தை போல என் சுபாவத்தை மாத்துங்க ஆண்டவரே, உங்க குணாதிசயத்தை போல ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் கனி கொடுக்கிறவராய் வாழ்ந்தீர், அது போல நான் கனி கொடுக்கிறவளாய் மாறப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சுபாவத்துல கனிகள் வெளிப்பட வேண்டும். அப்ப நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுதுதான் அவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். இன்னைக்கு என்னென்ன காரியத்துல இசைந்து இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு இசைந்து இருக்கிற வாழ்க்கை நமக்கு போர் அடிக்குது. எப்ப பாரு ஜெபம், எப்ப பாரு ஃபாஸ்டிங்கு, எப்ப பாரு சொல்லுங்க ஆராதனை. நம்மளுக்கு என்ன ஆகுது? போர் அடிக்குது. நேற்று ஒரு மீட்டிங் போயிருந்தோம், எழுப்புதலுடைய மீட்டிங். 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்ஷிப்பு, அந்நிய பாஷை. 6 மணி நேரம் போனதே
எழுப்புதலுக்குண்டான அது கூட்டம். சில பேர்லாம் உங்களெல்லாம் இங்கே வரவங்கெல்லாம் கூட்டு போயிருந்தா அவ்வளோதான், எழுந்து பாதியிலே ஓடியான்ட்டு இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஃபுல்லாக அந்நிய பாஷை ஒர்ஷிப் தான். அங்கேயும் எங்களுக்கு ஒரு சோதனை. எழுப்புதல் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவர் பிரசங்கம் இல்லை, நார்மலாக எழுப்புதல் வந்தால் எப்படிலாம் நம்ம இருக்கணும். எழுப்புதல் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் கசப்பு இருக்கக்கூடாது, உன் ஆவியை குளிர செய்யும். மெசேஜ்லாம் கேட்டு இறங்கி வரும், படிக்கட்டை விட்டு இறங்கி வரும். ஏற்கனவே நம்ம சபைக்கு வந்திருந்தவர் தான். அவர் பார்த்தா அங்கே நிற்கிறார். பிரைஸ் லார்ட். எங்களால் அவர்கிட்ட பேச முடியல, ஆவி முன்ன மாதிரி ஒத்து போக மாட்டுது. அவர் பேசுகிறாரு நல்லா, எங்களால் அவர்கிட்ட பேச முடியல. அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஏன் நீங்கள் எனக்கு கூப்பிட மாட்டீங்க, ஃபோன் பண்ண மாட்டீங்க அப்படிலாம் பேசினாரு. எங்களால் பேச முடியும். ஆவியோடு ஒத்து போனால் தான் அங்கே என்ன செய்ய முடியும், பேசவே முடியும். எங்கே நாங்கள் பே நிற்கிறோம், பேச முடியல. அவர் என்ன செய்யணும், நாங்கள் சாப்பாடு கொண்டு போயிட்டோம், அங்கே டோக்கன் கொடுத்தாங்க. இவர் சாப்பாடு வாங்கிட்டு, சரி நாங்கள் போயிட்டு வரோம் பிரதர்னா. எங்கே போகிறீங்க, நானும் வரேன் உங்கள் கூட சாப்பிடன்றார். அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சேன், இப்போ தான் மேலே என்ன கேட்டு வந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வந்தோம். நம்ம கசப்பு, என் பிள்ளைங்கிட்டலாம் சொன்னேன், நம்ம கசப்பு காண்பிக்க கூடாது. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்து கேட்ட வார்த்தைகள் புரோச்சனமற்றதாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு, அவர் கையாலேயே சிக்கன் வாங்கி கொடுத்தாரு. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானத்தோடு கடந்து வரும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியணும். சில பேரை மன்னிக்க தான் முடியாது, ஆனால் ஆண்டவர் மன்னின்னா மன்னிச்சு தான் ஆகணும். சில பேரை ஏற்றுக்க தான் முடியாது, ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்க சொன்னா ஏற்றுக்க தான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரோ அது. இதை யார் செய்வாங்கன்னா, தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு மனுஷன் தான் செய்வான். கரங்களை தட்டி தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு மனிதன் தான் செய்வான். அந்த அந்த மரம் தான், கொடியும் செடியும் ஒட்டி இருந்தாதான் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். தேவனோடு இசைந்திருந்தாதான் இப்படிப்பட்ட நல்ல நல்ல கனிகள் உங்கள்ல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஆண்டவரோடு இசைந்திராத நீங்க தூரமா இருந்தா, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள பார்த்தா எரிச்சலா இருக்கும், எரிச்சலா இருக்கும். உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆயிடும், பிபி ஏறிடும். ஆனா தேவனோடு இசைந்திருக்கிறவனுக்கு முன்பதாக தான் ஆண்டவர் சொல்ல, உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு. வருவாங்க உங்க சத்துருக்களுக்காக மனசார ஜெபிப்பீங்களா? அது எப்படி நாங்க ஜெபிப்போம்? எப்படி ஜெபம் வருமா? மாமியார் பிடிக்கல, மருமக ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க. மாமியார் நல்லா இருக்கணும் மனசார. எனக்கு எத்தனை மருமக மாமியாருக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நீ கையை தூக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ கையை தூக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், மாமியாரை பார்த்தாலே இங்கே இருந்து இவளை நாங்கள் கூட்டிகிட்டு போய் மாமியார்கிட்ட சேர்க்க எவ்வளோ பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவள் கோச்சிக்க மாட்டா, அதனால தான் சொல்கிறேன். அவளை நாங்கள் இழுத்துட்டு போய் அவங்க மாமியார்கிட்ட சேர்க்க ரொம்ப கஷ்டப்படும். நான் போவேன், இங்கே என்கிட்ட சொல்லிட்டு போவா, நான் போயிடுறேன்க்கா. அடுத்த வாரம் கேட்டால் வரவே மாட்டான் சர்ச்சுக்கு. நான் சொல்லுவேன், உங்கள் மாமியாருக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல உங்கள் மாமனாருக்கு சம்பாத்தியம், அதெல்லாம் உங்களுக்கு தான். நல்லா போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, நல்ல ஒரு வாழ்க்கை. நான் போக மாட்டேன், அவங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்செல்லாம் இருக்க மாட்டேன். நிறைய வசனம் பேசினேன். அப்புறம் நான் ஜெபத்திலேயே வச்சேன். ஒரு நாள் இழுத்துட்டு போய் அவங்க மாமியாருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். எடுத்த உடனே உங்கள் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, அது வராது. முதல்ல என்ன செய்யுங்க, அங்கேயே ஒரு வீடு பார்த்து தூரமாக வைங்க, அப்படி தான் இதை இழுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடை பார்த்து தூரமாக வச்சுட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு மேலேயே வீடு கட்டியாச்சா, வீடு கட்டிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இப்போ என்ன, சொந்த வீடு வாடகை கொடுக்க வேண்டியது இல்லை இல்லையா? இந்த ஞானம் இல்லை. மாமியார் மேலே கோச்சிக்கின்னு, மாமனார் மேலே கோச்சிக்கின்னு, நல்லா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி போகிறதுல ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தாழ்ந்து போகிறதில்ல. இன்னைக்கு தாழ்ந்து போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கே. தாழ்ந்து போகிறது தான், தாழ்மை உள்ளவனுக்கு தான். ஆமாம், நம்ம வீட்டில் அம்மா திட்டினா ஏற்றுக்குறோமே, சண்டை போடுறீங்களா? உங்கள் அம்மாலாம் திட்டினா சண்டை போடுறீங்களா? மாமியார் திட்டினா ஏன் கோவம் வருது? அப்போ நீங்கள் வேறு ஒருத்தவங்களா தான் பார்க்குறீங்க இல்லையா? உண்மையா இல்லையா? உங்கள் மாமியாரவெல்லாம் அம்மா இடத்துல வச்சு பாருங்க, உங்களுக்கு கோபமே. எங்கள் அம்மா அப்படி இல்லை, எந்த அம்மா அப்பாவும் திட்டாதெல்லாம் அடிக்காதெல்லாம் உங்களை வளர்த்தே இருக்க மாட்டாங்க. ஒருத்தரும் சொல்ல, எங்கள் அம்மா என்னை அடிக்கவே இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? திட்டவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அம்மா திட்டினா மட்டும் ஏற்றுக்கிறோம், எவ்வளோ திட்டினாலும் ஏற்றுக்கிறோம். வீட்டில் வேலை செய்யலை, அம்மா திட்டுது,
அதை அப்படியே தொடச்சி போடு. ஆனால் மாமியார் திட்டும் போது மட்டும் என்ன கோபம் வருது தெரியுமா? இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பாரு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கு. அந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை, வேறு விதமா பார்க்கிறோம், வித்தியாசமாய் பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்ற அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குமானால் எல்லா இடத்திலும் நாம் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா இடத்திலும் நம்ம கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய நிச்சயமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நமக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கு. ரோஷினி போயிருக்க அந்த வீட்டுக்கு, அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு முழுவதும் ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கணும். அவங்க சொல்லணும், அவங்க மாமியார் சொல்லணும், என் மருமக வந்த பிற்பாடு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வந்ததுன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம்னா இருக்கு வேணும்னா கர்த்தரோடு இசைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறவரா இருக்கு. நீங்க எத்தனை பேர் கர்த்தருக்காக கனி கொடுக்க போறோம்? எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றியோடு எல்லா கண்களை மூடி ஷகரபா நகதரபலா, நன்றியோடு நன்றியோடு